நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Thendral Barathi ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நியூ இயர் வரப்போகுது இல்லைங்களா? அந்த நியூ இயர் சம்மந்தமான சில அப்டேட் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இதுதான் அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஓகேங்களா? 2023 அப்புறம் வந்து நியூ இயர் விஷஸ் இது மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது ஒரு டைட்டில் எஃபெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த 20 PSD உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஆமாம், இந்த 20 PSDயுமே உங்களுக்கு இந்த ஒரே வீடியோவில் தான் தரப்போகிறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு எஃபெக்ட். இது எப்படி இருக்கும், இதை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த கண்டென்ட்டை நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போது இந்த PSD எல்லாம் உங்களுக்கு வந்து தனித்தனி போஸ்ட்டாக இருக்கும். அந்த போஸ்டெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த PSD வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளோட வெப்சைட்டில். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த PSDயை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த PSD எடுத்துக்கிறேன். இதை நான் என்னோட ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நமக்கு தேவையான மாதிரியான கண்டென்ட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நிறைய பேர் வந்து புதுசாக இருப்பீங்க, அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னல் டெக்ஸ்ட். இந்த அடிஷ்னல் டெக்ஸ்ட் வேணாம் அப்படின்னா அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அடிஷ்னல் டெக்ஸ்ட் இருக்குல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் இங்கே லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் இந்த 2023 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த லேயர், அதாவது பெரிய டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு உண்டான லேயர். இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த கண்டென்ட்டே நீங்கள் வேணுன்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், வேறு ஏதாவது இயர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் ஃபாண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபாண்ட்டை எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த கேரக்டர் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த கேரக்டர் பேனலில் இந்த ஃபாண்ட்டோட அந்த நேமை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாண்ட் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணல, இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போது நான் ஏன்ட்டு இருக்க ஃபாண்ட் ஏதாவது நான் அப்டேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், ரீப்ளேஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இது மாதிரி ஒரு ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் போல்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஒரு போல்டு ஃபாண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 2022 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா 2022 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு Ctrl+S அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து இந்த 2022க்கு அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? கீழே வந்து நீங்கள் வேணும்னா ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஒரு எஃபெக்டை இதே மாதிரியான ஒரு நியூமெரிக் வேல்யூ மட்டும் இல்லாமல் உங்களோட ஓன் நேம் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் அந்த லேயர் பேனலில் அதே ஒரு கண்டென்ட் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி BARATHI அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது டாக்குமெண்ட்டுக்குள்ளே வர மாதிரி இதை நான் வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரீசைஸ் பண்ணிவிட்டு Ctrl+S ஓகேங்களா கொடுத்துட்டு இப்போது இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் டாக்குமெண்ட்டில் இந்த விஷயம் வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ கீழே பாட்டமில் இருக்க இந்த லேயர் நான் செலக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஃபாண்ட்டுமே மிஸ் ஆகுது, பட் இந்த ஃபாண்ட் இதே ஃபாண்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால் இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். சாரி, Ctrl+Z. இங்கே கேரக்டர் பேனலில் மங்கோலியா அதுதான் அந்த ஃபாண்ட்டு, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் போயிட்டு என்னோடய ப்ரௌசரில் அதை நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஃபாண்ட் டவுன்லோடு, ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட். ஓகேங்களா? கொடுத்தோன்னே இப்போ டாஃபாண்ட் இருக்குது. டாஃபாண்ட் ஒரு சூப்பரான வெப்சைட். அதில் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஃப்ரீயாகவும் இருக்கும். இந்த ஃபாண்ட் தான் அது. இந்த ஃபாண்ட் இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்டை நான் டபுள் கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபாண்ட் எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? இப்போ இது கொண்டு வந்து மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு இப்போ நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாமே கேப்ஸில் இருக்குது, அதனால் ஆல் கேப்ஸ் ஆஃப் பண்ணிட்டா போதும். கேரக்டர் பேனலில் அதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டைலோ இல்லை வேறு மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 20 PSD மொத்தம் இதில் 20 PSD இருக்குது. இந்த 20 PSDயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு
அந்த 2023 மட்டும்தான் நீங்கள் 3Dயில் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இதில் தேவையான அந்த ஃபைலை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த எஃபெக்டை உங்களோட டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதே மாதிரியான ஒரு இயர்க்கும், அதாவது அந்த 2023க்கும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நியூ இயர் விஷஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு கேலண்டரில் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கோ, அது மாதிரியான விஷயத்துங்களாம் உங்களுக்கு இந்த PSD உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்களோட ஒர்க்கில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? என்ன நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு நியூ இயர் விஷஸையோ, இல்லை நியூ இயர் டெக்ஸ்ட்டுக்கோ, இல்லை நியூ இயர் ஏதாவது டிசைனுக்கோ உங்களுக்கு இந்த 3D எஃபெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட நேமை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது ஒரு டைட்டில் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு வெட்டிங்கில் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் அதுக்கான அந்த நம்ம டைட்டில் போடுவோம் இல்லையா, இல்லை பிரைட் அண்ட் க்ரூமோட நேம் போடுறதுக்கு, இது மாதிரியான விஷயங்களுக்கு இந்த PSD உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்மளோட சைட்லையோ அப்படி இல்லை வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்லையோ நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.